இருக்கிறார். உனக்கு இரக்கம் வேண்டுமானால், ஏசப்பா எனக்கு இரக்கம் வேண்டும் என்று சொல்கிற அந்த நேரத்தில் இரக்கத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, உயிர்த்தெழுந்த இயேசு அதிபதி முடிஞ்சிருச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு மூளைக்கல்லாக மாறினார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி மாறினார்? மூளைக்கல்லாக மாறினார். ஏசாயா 28:16, ஏசாயா 28:16 வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். எவன் ஒருவன் இந்த கல்லின் மேலே தன்னுடைய ஜீவியத்தை கட்டுகிறானோ, உன் லைஃப் இருக்குல்ல, உன் ஜீவியம், உன் லைஃப், அந்த லைஃப், அந்த ஜீவியத்தை இந்த கல் மேலே கட்டு, நீ என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீ என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் மூளைக்கல். மூளைக்கல் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு கல். அது தலைக்கு மூளைக்கல்னு சொல்லுவாங்க. அந்த மூளைக்கல் ஒரு முக்கியமான கல். அதுதான் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லின் மேலே உன்னுடைய ஜீவியத்தை, உன் லைஃப்பை நீ பில்ட் பண்ணுவேன்னு சொன்னா, நீ கட்டி எழுப்புவேன்னு சொன்னா, நீ என்ன பண்ண மாட்ட? நீ அசைக்கப்படுவதே இல்லை. நீ என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பதறுவதில்லை. அவன் பதறி போகவே மாட்டான். இந்த கல்லின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த கல்லின் மேலே உங்களுடைய ஜீவியத்தை கட்டுங்க. செல்ஃபோன் மேலே ஜீவியத்தை கட்டக்கூடாது. செல்ஃபோன் மேலே ஜீவியத்தை எல்லாம் கவனி. செல்ஃபோன் மேலே ஜீவியத்தை கட்டாத. உன் படிப்பு மேலே ஜீவியத்தை கட்டாத. உன்னுடைய காலேஜ் மேலே ஜீவியத்தை கட்டாத. உன்னுடைய வேலை ஸ்தலத்தின் மேலே ஜீவியத்தை கட்டாத. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த 3ஆம் வானத்தில் மூளைக்கல்லாக இருக்கிற அந்த இயேசுவின் மேலே, அந்த மூளைக்கல்லின் மேலே உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டுவாய் என்றால் நீ என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டாய். உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ இந்த கல்லை விசுவாசிக்கிற நேரத்தில் நீ பதற மாட்டாய். நீ பதறுவதே இல்லை. அடுத்தது, உயிர்த்தெழுந்த இயேசு புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராக மாறுகிறார். எபிரேயர் 9:19-21. எபிரேயர் 9:19-21. உயிர்த்தெழுந்த இயேசு மத்தியஸ்தராக மாறினார். மத்தியஸ்தர்னா யாரு? மீடியேட்டர். உயிர்த்தெழுந்த இயேசு மத்தியஸ்தர். தம்மை தாமே பலியாக கொடுத்து ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை நம்மேல் தெளித்து நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய மத்தியஸ்தர். நம்ம எப்பெல்லாம் நம்முடைய ஜீவியம் கெட்டு போகிறதோ, நம்முடைய சிந்தனைகள் கெட்டு போகிறதோ, நம்முடைய வாழ்க்கை நமக்கே பிடிக்காத ஒரு நிலவரத்தில் எப்போ காணப்படுகிறதோ, அந்த நேரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மத்தியஸ்தராக தம்மை தாமே பலியாக கொடுத்த இயேசு, அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை நம்மேல் தெளித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்.